அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. அவங்க 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய ஜிடிஎஸ் வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? நிறைய பேருக்கு ஜிடிஎஸ்னால் தெரியாது, போஸ்ட் ஆஃபீஸ்னால் தான் தெரியும். ஒரு சில பேருக்கு இந்திய அஞ்சல் துறையிலிருந்து வேலை வந்திருக்கு அப்படின்னு தான் தெரியும். அதனால 3 விதமா நம்ம எல்லாருக்கும் அப்டேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துல கண்டிப்பா 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தடவை இந்த மாதமே இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் முதல் நோட்டிஃபிகேஷனாக கிட்டத்தட்ட 32,500 ப்ளஸ் வேகன்சி நமக்கு கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் டோட்டலாக நமக்கு 2 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. மட்டும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவக் போஸ்டிங். இந்த 3 விதமான போஸ்டிங்க்கு தான் நம்ம விண்ணப்பிக்க போகிறோம். சரிங்களா? இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் நம்ம மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் நம்ம என்ன படிச்சிருக்கணும், அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்ததா மினிமம் என்ன சம்பளம், மேக்ஸிமம் என்ன சம்பளம், அதற்கான அப்டேட் பார்க்க போகிறோம். மினிமம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம விண்ணப்பிக்கிறது வேணும், மேக்ஸிமம் நம்ம எத்தனை டாக்குமெண்ட் இருக்கணும், அது என்னென்ன டைப்பில் இருக்கணும், என்னென்ன ஃபார்மெட்டில் இருக்கணும், ஸோ அதற்கான அப்டேட்லாம் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி விண்ணப்பிக்கிறது வந்து எந்த தேதியிலேருந்து நம்ம விண்ணப்பிக்கணும், ஸ்டார்டிங் டேட் என்ன, க்ளோசிங் டேட் என்ன, அதற்கான அப்டேட் நம்ம பார்க்க போகிறோம். அதை தொடர்ந்து இதில் 3 விதமான போஸ்டிங் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த 3 விதமான போஸ்டிங்கில் நம்ம எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கிறவங்க எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணால் நமக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும், கன்ஃபார்மாக எந்த வேலை கிடைக்கும், ஸோ அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி எப்படி ஈஸியாக நமக்கு வேலை வாங்க முடியும் அப்படின்றத பற்றின அப்டேட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வந்து இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கான நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து நிறைய அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தெளிவாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், கான்டாக்டில் இருக்க அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர்மெண்டோட ஸ்கீம் அப்டேட்டு, கவர்மெண்ட் ஜாப்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட் 2025 அஃபிஷியலாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இதில் டோட்டலாக நமக்கு வந்து என்னென்ன போஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டு இந்த வேலை வாய்ப்பானது எங்கேருந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்கன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கிறதுன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய அஞ்சல் துறையிலிருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன போஸ்டிங்க்கு வந்திருக்குது அப்படின்னா, ஜிடிஎஸ், பிபிஎம், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டோட்டலாக நமக்கு 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? இதில் கிராமின் டக் சேவக்னா அதோட ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு லெட்டர் வருது அப்படின்னா, அது ஒருத்தர் வந்து ஒரு போஸ்ட்மேனை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க பேர் தான் வந்து கிராமின் டக் சேவாக். சரிங்களா? ஸோ இதோட ஜாப் நேச்சர் இப்படி தான் இருக்கும். அடுத்ததான் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். அந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டருடைய வேலை ஜாப் நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவருக்கு முழுக்க முழுக்க ஆஃபீஸ் ஒர்க்கு தாங்க இருக்கும். அவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்தோட ஜிடிஎஸ், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லையா, அங்கே தான் அவருக்கு முழுக்க முழுக்க ஒர்க் இருக்கும். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒவ்வொரு பின்கோடு நம்பருக்கும் பின்கோடுக்கும் வந்து எந்தெந்த ஊருக்கு எவ்வளோ லெட்டர் வந்துருக்குது அதை பிரித்து கொடுக்குறது தான் அவருடைய வேலை. அடுத்ததா அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர். இந்த அசிஸ்டன்ட் பிரான்ச் மாஸ்டருடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் வராத நேரங்களில், இல்லாத நாட்களில் வந்து இவர் தான் வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக வந்து செயல்படுவார். ஸோ இவருடைய ஜாப் நேச்சர் இப்படி தாங்க இருக்கும். அடுத்ததான் டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா, டோட்டலாக நமக்கு 32,500 ப்ளஸ் வேகன்சி அஃபிஷியலாக நமக்கு கிடச்சிருக்குதுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை மூடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைனில் தாங்க பண்ணணும். ஸோ அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். சரிங்களா?
ஸோ அடுத்ததா யாரெல்லாம் இந்த வேலை வாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா, ஆல் இந்தியா மேல் அண்ட் ஃபீமேல் ஆண்கள், பெண்கள் அனைவருமே இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கலாங்க. ஸோ அதுல வந்து எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததா வந்து இந்தியா போஸ்ட் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சம்பளம். இந்த வேலை வாய்ப்புக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர் மந்த்துக்கு வந்து 10,000லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 29,380 வரைக்கும் இதற்கான சேலரி வந்து கிடைக்குங்க. போக போக இதோட இன்க்ரிமெண்ட் சேலரியாகவும் மாறுங்க. சரிங்களா? 80,000 90,000 வரைக்கும் கூட இதற்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். அடுத்தது மினிமம் ஏஜ் என்ன, மேக்ஸிமம் ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வந்து 18 வயசுலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து 40 வயசு வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. இது ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 வருஷம் வயது தளர்வு கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்ததா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்ணுறதுக்கு ஓபிசி கேண்டிடேட்டில் வருவீங்க இல்லையா, அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுறதுக்கு ரூ. 100 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி வரும். எஸ்சி எஸ்டி பிடபிள்யூவில் வரீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாகவே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாங்க. அப்ளை பண்ணுறது அதாவது பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது எல்லாமே ஆன்லைன் பேமெண்ட் தான். கிரெடிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், டெபிட் கார்டு மூலிமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலிமா பண்ணிக்கலாங்க. சரிங்களா? அடுத்ததா மெயினாக நம்ம பார்க்க போகிறது செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னா, முழுக்க முழுக்க உங்களுடைய மார்க்கை பேஸ் பண்ணி தான் இங்கே மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. சரிங்களா? ஸோ எல்லாமே உங்கள் 10வது மார்க் 12வது மார்க்கை வச்சு தான் உங்களுடைய மெரிட் லிஸ்ட் போடுவாங்க. ஸோ அதில் மெரிட் லிஸ்ட்டில் வந்து செலக்ட் ஆனீங்கன்னா உங்கள் மெரிட் லிஸ்ட் 1, மெரிட் லிஸ்ட் 2, மெரிட் லிஸ்ட் 3ன்னு சொல்லிட்டு மொத்தம் 5லேருந்து 6 லிஸ்ட் வந்து வரும். அதில் உங்கள் நேம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிடுவாங்க. வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 விதமாக நடக்கும். அது முடிச்சதுக்கப்புறம் ட்ரைனிங் வரும். அதுக்கப்புறம் ஈஸியாக நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸோ அடுத்ததாக இந்த வேலை வாய்ப்புக்கு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணுங்க. அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்க 12th டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரின்னு சொல்லி எனி டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலுமே கூட இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்கள் அனைத்துமே எலிஜிபிள் தாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இந்த ஜிடிஎஸ் போஸ்ட் ஆஃபீஸ் வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்லாம் கட்டாயம் வேணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வேலை கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் அதாவது உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, 12வது மார்க் ஷீட்டு, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, செல்ஃப் கன்வின்ஸ் சர்டிஃபிகேட்டு, அடுத்ததான் வந்து ஏஜ் ப்ரூஃப்காக உங்களுடைய 10வது மார்க் ஷீட்டு, அடுத்தது என்ஓசி சர்டிஃபிகேட்டு, அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அவசியமாக தேவைப்படுங்க. சரிங்களா? ஸோ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ இது எல்லாமே தேவைப்படுங்க. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வச்சுக்கோங்க அப்ளை பண்ணுறதுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதியிலேருந்து நீங்கள் விண்ணப்பிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோவில் ஸ்கீம் அப்டேட் இதுதான். ஸோ இந்த கவர்மெண்ட் ஜாபை எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு ஜாப்பில் சந்திக்கலாம். தேங்க்யூ.